நமஸ்தே. இந்த வீடியோவில் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக்கிறதுலையே அது விஷாரத் பூர்வத்து ஓவரால் இருக்கிற கொஷின் ஆன்சர் முக்கியமானது இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 100ல். அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். மொத்தம் ஒரு வீடியோவாக பார்ப்போம். ஒரு வீடியோவாக வறுமை என்பது என்னென்ன கேட்டேன், வாடி பாரன்ன இறைவன் பணிந்தான். இதில் வந்து வறுமை என்பது அப்படின்னு சொல்லிட்டு அதை கீவேர்டாக வச்சுட்டு இது மாதிரி வந்தாலே அது எங்கேருந்து இடம் இவ்வரிகள் நீ மணி நான் ஒளி என்ற கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் கவியரசு கண்ணதாசன். யார்? நீ மணி நான் ஒளி, கவியரசு கண்ணதாசன். இது மொத்தம் கீ பாயிண்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருள்: கவியரசு இறைவனிடம் வறுமை என்றால் என்ன என்று கேட்டார். இறைவன் வறுமை பற்றி விளக்குவார் என்று கவிஞர் நினைத்தார். ஆனால் இறைவன் வறுமை வார்த்தையால் சொல்லி விளங்குவதல்ல, வாடி பார்த்தால் தான் வறுமை என்றமென்று புரியும் என வாடிப்பார் என்று அறிந்து கொள் என்றார். செகண்ட் ஒன்று, புழுதியை துடைத்தேன் என்று மீண்டும் நீ புனைந்தாய் என்னை. புழுதியை துடைக்கிறது. புழுதியை துடைத்தன்னா தென்றல்ல பாரதிதாசன், பாவேந்த பாரதிதாசன் பாடியிருப்பாரு. இவ்வரிகள் தென்றல் என்னும் கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் பாவேந்த பாரதிதாசன் ஆவர். பொருள்: கவிஞர் கவிதை எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது தென்றல் காற்று வீசியது. காற்றின் காரணமாக காகிதங்கள் பறந்தன. கவிஞர் தென்றலிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு தென்றல் புழுதியை துடைத்தேன் என்று சொன்னது. பிறகு மீண்டும் அவர் மீது மென்மையாக வீசியது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன்று, மனிதன் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. மனிதன் உணவை மனிதன் பறிக்கும் பழக்கம் இனி உண்டோ. இது வந்து பாரத சமுதாயம்ல பாரதியாரோட கவிதையிலிருந்து கொடுத்துருக்காங்க. பொருள்: இத்தனை காலம் மனிதர்கள் தங்களுக்குள் சண்டை செய்தார்கள். ஒருவரது உணவை மற்றவர்கள் பறித்து கொண்டார்கள். அந்த வழக்கம் முடிந்துவிட்டது. இது புதிய பாரதத்தின் புதிய சமுதாயம். இச்சமுதாயத்தில் முன்னாள் வழக்கங்கள் இனி தொடராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஃபோர்த் ஒன், இல்லாத ஊருக்கு போகாத வழியாய் அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கும் சத்திய வாக்கு. இது தேர்தல் குறித்து சொல்லியிருக்காரு. யாரு? மூவை அரவிந்தன். இல்லாத ஊருக்கு கீபோர்டு மூவை அரவிந்தன் எழுதியிருக்க தேர்தல் வாக்குறுதி அப்படின்ற தலைப்பில் இருக்க சிறுகவிதை. பொருள்: தேர்தல் வரும்போது வேட்பாளர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஏதேதோ வாக்குறுதிகள் அளித்து மக்களின் வாக்கை பெறுகிறார்கள். பின் அந்த வாக்குறுதியை மறந்து விடுகிறார்கள். இது இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்வதை போலாகும். மக்கள் ஏமாந்தவர்களாக இருப்பதால் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன்று, கவிதை குழந்தைக்கு இவர்கள் கசாயம் தருகிறார்கள். கவிதை கசாயம் இது கீவேர்டு. இடம் வந்து இது வந்து ஒரு விமர்சனம் நடக்கிறது அப்படின்ற அந்த கவிதையிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விமர்சனம் தரப்பட்டுள்ளது. இது கவிஞர் சக்தி கனல் அப்படின்ற ஒரு எழுதியிருக்காரு. பொருள்: இன்று மக்கள் ஆங்கில மொழிக்கே முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி தான் தமிழ் பேசுகிறார்கள். இவர்கள் தமிழ் கவிஞர்கள் கவிதையை விமர்சனம் செய்கிறார்கள். தமிழ் கவிதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தாறுமாறாக விமர்சனம் செய்கிறார்கள். இவர்கள் தமிழ் கவிதை அழிந்து போகும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது கவிதை கசாயம். அடுத்த சிக்ஸ்த் ஒன்று, நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். தன்யவாத்.